காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட செங்கற்பட்டு நகரத்தில் இன்று வாக்கு சேகரித்து வந்தோம். மக்கள் என்ன செய்வீங்க, இதுக்கு நீங்கள் எல்லாமே பழுதடைஞ்சு போய் கிடையாது, என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி ரயில்வே தரைப்பாலம் கட்டப்பட்டுள்ளது பயன்பாட்டுக்கு வராமல் ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்குது. அதை கண்டிப்பாக கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கோம். பாதாள சாக்கடை அது முன்னாள் எம்எல்ஏ கொண்டு வந்த திட்டம், அது அப்படியே நிலுவையில் 2004 எடுத்துகிட்டு வந்தாருன்றாங்க. அப்படியே அண்ணன் திருக்காச்சூரார் மூலயமா அவர் கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்படியே நிலுவையில் இருக்குது. அது கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவோம். அதன் பிறகு திருமணி தடுப்பூசி மையம் ஆராய்ச்சி மையம் துவங்கப்பட்டு சரியாக பராமரிக்கப்படாமல் துவங்கப்படாமல் இருக்குது. அது கண்டிப்பாக நாங்கள் வந்த உடனே அது புதிதாக அது நவீனமயமாக்கப்பட்டு துவங்கப்படுவோம்னு வாக்குறுதி கொடுக்குறேன். இன்னும் நிறைய குறைகள் இருக்குது. செங்கற்பட்டு பகுதியில் குப்பை எங்கே பார்த்தாலும் குப்பை தான். குப்பை இது மாநகராட்சி உட்பட்ட பகுதி ஃபுல்லாகவே குப்பை தான். அந்த குப்பையை முதல்ல சீரமைக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு வழிவகை செய்யணும். கண்டிப்பாக நாங்கள் இதுக்கெல்லாம் முயற்சி எடுப்போம், செய்வோம். அப்படியே மக்களிடமும் நான் மாம்பழ சின்னத்தில் வாக்களிக்குன்னு கேட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். அதே போன்று ரயில்வே மேம்பாலம் கீழே 2 ஒயின் ஷாப் இருக்குது. அது அங்கே மதுப்பிரியர்கள் ரொம்ப நாசம் பண்ணி வராங்க. அந்த இடத்த நான் வந்த பிறகு நவீன பூங்காவாக்கி தரலாம், குழந்தைங்களுக்காக ஒரு பூங்காவாக்கி தரலான்ட்டு நாங்கள் முடிவில் இருக்கிறோம். வந்தால் நான் கண்டிப்பாக செய்கிறேன். எல்லாருக்கும் எல்லாம் நலம் பெற, ஆரோக்கியம், சந்தோஷம், நிம்மதி எல்லாம் பெற நான் ஆண்டவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். உங்கள் வேட்பாளராக என்னை அறிமுகம் ஆயிருப்பீங்க. நான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இங்கு போட்டியிடுகின்றேன். தாமரை சின்னத்தில், வெற்றி சின்னத்தில் தாமரை சின்னம். நீங்கள் அனைவரும் உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை செய்யுமாறு ரொம்ப தாழ்மையிடம் கேட்டுக்கொள்ள வந்திருக்கின்றேன். இந்த பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார். 400+. இந்தியா முழுவதும் சொல்லப்படுகிறது 400+ இஸ் ஃப்ரம் நரேந்திர மோடிஜி. அப்படி இருக்கும் போது அவர் கரங்களை வலுப்படுத்த தமிழ்நாட்டிலிருந்து நாங்கள் இன்னும் அவருக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். அப்ப நீங்க என்னை தேர்ந்தெடுத்தீங்கன்னா ஒரு நல்ல பிரதிநிதியாக உங்களுக்காக, உங்கள் தேவைகளுக்காக, உங்கள் நலனுக்காக, உங்க வளர்ச்சிக்காக, உங்கள் சமுதாயத்துக்காக நான் கண்டிப்பாக உங்களோட ஒரு சகோதரியாக, ஒரு தோழியாக உங்களோட நின்று தோளோட தோள் நின்று போராடுவேன், உங்கள் உரிமையை காப்பேன் என்று சொல்லி உங்கள் பொன்னான வாக்குகளை நீங்கள் தாமரை சின்னத்துக்கு வாக்களிக்கணும். இதுல என்ன என்றால், நான் ஒண்ணே ரொம்ப தைரியமா சொல்ல ஆசைப்படுறேன். ஜெயிக்கிற இடத்துல நாங்க இருக்கிறோம், செய்ய முடியும் என்று சொல்ற இடத்துல நாங்கள் இருக்கிறோம், செய்வோம் என்று நினைக்கிற இடத்துல நாங்க இருக்கிறோம், மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்ற இடத்துல நாங்கள் இருக்கிறோம், சொல்றதை செய்வோம் என்ற இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் அடுத்த கட்சி மாதிரி வாக்குறுதிகள் கொடுத்து இல்லை செய்யவில்லை, குறிப்பான பெண்களுக்கு தான் நாங்க பணம் கொடுப்போம், குறிப்பிட்ட பெண்களுக்கு தான் நாங்க பணம் கொடுப்போம், இல்லைன்னா நாங்க கொடுக்க மாட்டோம்னா நாங்க யாரையும் ஏமாத்த மாட்டோம். ஏன்னா அது பொய் வாக்குகளை வாங்கி அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க கலரே மாத்திடுவாங்க. இது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பெருமை சேர்த்த ஊர் இது, விருதுநகர். அவர் என்ன சொன்னாரு, எல்லாரையும் கூப்பிட்டு படிங்க படிங்க படிங்கன்னாரு. ஆனா திமுக காரங்க எல்லாரையும் குடிங்க குடிங்க குடிங்கன்னு தான் சொல்றாங்க.
பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் எனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்களை 3வது முறையாக கொண்டு வர வேண்டும் என்று அதற்காக நீங்கள் அனைவரும் மாம்பழம் சின்னத்திலே வாக்குகளை செலுத்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்குமாறு உங்களை பண்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். அதிகாரிகள் மத்தியிலிருந்து வர அதிகாரிகள் தடுத்து நிறுத்துவாங்க. இங்க மாநிலத்தில் இருக்கிற அதிகாரிகள் அதுக்கு உடந்தையாக இருப்பார்கள். பணம் கொடுக்கறது அது முடிவான ஒன்று தான். அவங்க அதிமுகவும் திமுகவும் மக்கள் இன்னைக்கு தெளிவாக இருக்கிறாங்க. நாங்கள் ஜனத்தை நம்பி நிற்கிறோம், மக்கள் நம்பி நிற்கிறோம், பணத்தை நம்பி நாங்கள் நிற்கல. ஆனால் அதிமுகவும் திமுகவும் பணத்தை நம்பி தான் நிற்கிறாங்க. நிச்சயமாக மக்கள் நல்ல ஒரு பாடத்தை அவங்க கற்றுக் கொடுத்து எங்களுக்கு மாம்பழ சின்னத்தில் தான் வாக்களிப்பார். எவனும் ஒருத்தன்னு சொல்ல, ஏன்னா எவனும் வந்து பார்க்கல, கடலில் பார்க்கல. அப்போ நான் ஒரு ஆள் தான் பார்த்துருந்தேன். நான் சொன்னேன், நான் பார்த்துட்டேன். நான் எங்கடா பார்த்தேன்? தேவன மண்டலத்தில் பார்த்தேன், நான் கடலில் பார்த்தேன். அது எப்படிடா இருக்குன்னு, கடலில் எப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்குள்ளே அத்தனை லட்சம் மீன் இருக்குது, அது இருக்குது, உள்ளே நான் படகு போச்சு பார்த்தேன், அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு இருக்குன்னா என்னுடைய கலையினுடைய பார்வை எல்லையை தீவிரப்படுத்தி அதை விரித்து கொடுத்த இடம் இந்த தேவனப்பட்டினம். தேவனப்பட்டினம் என் வாழ்க்கையில் முக்கியமானது. இதை பற்றி நான் நிறைய எழுதியிருக்கேன். ஒரு முழு படத்தையே அங்கே எடுக்கணும்னு ஒரு கதை வச்சுருக்கேன். என் வாழ்க்கையில் மிக முக்கியமான இடம். நம்ம மீனவ சமுதாயம், மீனவ நண்பர்கள், இவங்களை பற்றிய ஒரு முழு திரைக்கதை உருவாக்கி வச்சுருக்கேன். அது கட்டாயம் காலம் வரும். இப்போ நான் அதுக்கான வேலையை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல வந்து வேறு ஒன்றுமே இல்லை. இது வரைக்கும் 17 முறை கடலூரில் எம்பி எலெக்ஷன் நடந்திருக்கு. 17-5 கணக்கெடுத்து பாருங்கள். அதில் ஒரு 3 தான் வந்து காமராஜர், அண்ணா இவங்கெல்லாம் இருந்தாங்க. மீதி 14 எம்பிக்கள் அதன் பிறகு வந்த அரசியல்வாதிகள். அவங்க எதையுமே இந்த மக்களுக்கு செய்யலை. உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதே மாதிரி 18 முறை சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு. அவங்களாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? இந்த மக்கள்கிட்ட பொய்யான வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த நேரத்துக்கு சினிமா நானே ஷூட்டிங் எடுக்கிறாள், எனக்கு தெரியுமில்ல. அவங்க ஒரு செட்டப்போடு வருவாங்க, வந்து ஷூட்டிங் மாதிரி எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. அப்புறம் 5 வருஷம் கழிச்சு தான் வருவாங்க. ஏன்னா நான் ஒரு டைரக்டர், எனக்கு தெரியும். ஒரே ஆள் 150 பேருக்கு கதை எழுதுகிறேன். எதிரில் பேசுகிறவங்களுக்கு நான் தான் எழுதுவேன், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் தான் எழுதுவேன், இன்னொரு புது ஆள் வந்தாலும் அதுக்கு நான் தான் எழுதுவேன். அப்போ ஆளுக்கு எனக்கு தெரியும் எவன் நடிக்கிறான் என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். என் மக்களை தொடர்ந்து பழனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நம்ம பழனிசாமி, பழனி முருகன், அவரை வந்து சுரண்டி ஏன்னா நவபாஷணத்தில் இருந்தது. அந்த சிலையை இன்னைக்கு வந்து கம்பி வச்சு நிறுத்தி வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. அது மாதிரி என் தமிழ்நாட்டு மக்களை, என் கடலூர் மக்களை சுரண்டி தின்னு சில கட்சிகள் தொடர்ந்து மக்களை வந்து தின்று கொழுத்து கட்சிகள் பணக்கொழுப்பில் வந்து மறுபடியும் நின்று மக்களை ஏமாத்திட்டு போய்கிட்டே இருக்கு. இந்த முறை அது நடக்கக்கூடாது. கடலூரில் என் பேர் அறிவித்த உடனே கடலூர் பேர் பெருசாக பேசப்பட்டது. காரணம் என்னென்னா, நேர்மையான ஒருத்தர், மக்களுக்காக உழைக்கிறதுக்கு ஒருத்தர் வர்றாரு, இது என்ன ஆக போகுது பார்ப்போன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும்.
ஒன்று நேர்மை வெற்றி பெற போதா, இல்லை அந்த மக்களிலிருந்து கொள்ளையடிச்சிட்டு போய் ஊரை ஏமாற்றி வச்சிருக்க பணம் வெற்றி பெற போதா? இதில் யாருன்னு நீங்களே முடிவு செய்யுங்க. இது மக்களுக்கும் நம்மகிட்ட கொள்ளையடிச்சு போன பண அதிகாரத்துக்கும் நடக்கிற ஒரு போர். இதில் பார்த்தீங்கன்னா மக்களாட்சி, ஜனநாயகம், பணநாயகம், இதில் யார் வெளில போகிறதுன்ற நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. புரிஞ்சுதா? மாம்பழத்துக்கு தவறாமல் நீங்கள் போடுங்க. எல்லாத்திலும் கடைசியாக கிடக்கிற இந்த கடலூர் மாவட்டத்தை நான் நிமித்தி காட்டுவேன். எல்லாரும் என்ன பார்த்து எம்பிக்கெல்லாம் வேலை செய்கிற மாதிரி என்னால் கொண்டு வர முடியும். வழி நெடுக நான் பார்த்துட்டு வரேன். இந்த சாக்கடையில் எப்படி இந்த மக்கள் வாழ்த்தல். இது வேறு மாநகராட்சியா? அது பேர் வைக்கிறாங்க பாருங்க. இதா மாநகராட்சி? கொடுமைங்க. அதுக்கு பேசாமல் கிராமத்தில் இருந்தோம்னா சுகாதாரமாக வாழலாங்க. அடிப்படை சுகாதாரம் நமக்கு வேணும். போய் அரசு மருத்துவமனைகளை பாருங்க எப்படி இருக்குன்னு. நமக்கெல்லாம் ஒரு 2 ஊசி தாண்டி 3ஆவது ஊசி போடுற மாதிரி இருந்தால் தூக்க ஜிப்மா இருக்கு அப்படிங்கிறான். நமக்கெல்லாம் ஒரு மருத்துவ கல்லூரி கிடையாது. ஜிப்மர் மாதிரி ஒரு இதை நான் கொண்டு வருவேன். கடலூர் ரயில் நிலையம் பாருங்க, ரயிலில் நிற்கவே மாட்டேங்குது. எல்லாத்தையும் நிறுத்துவோம். அதை வந்து சென்னையில் இருக்கிற ரயில் நிலையம் மாதிரி இதை மாற்றணும். கடலூர் மிக முக்கியமான இடம், தமிழ்நாட்டுடைய நடுப்பகுதி. நிறைய என் திட்டங்கள் இருக்குது, எல்லாத்தையும் செய்வோம். புரியுதுங்களா? சிறு தொழில் செய்கிற வியாபாரிகள் அவங்களாம் பழைக்க விடுறதே கிடையாது. அவ்வளோ வரிகளை போட்டு 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 சாவடிக்கிறாங்க. எல்லாம் பெரிய முதலாளிக்கு ஆதரவாக தான் இவங்க எல்லாம் நடக்கிறாங்க. புரியுதா? இளைஞர்கள், மீண்டும் சொல்கிறேன், கடலூர் மாவட்டம் அப்படின்னா ஒரு இளைஞன் கூட என்னை வந்து பார்க்க தயங்கவே கூடாது. தனி ஆப் ஒன்று, ஒரு புது செயலி ஒன்று உருவாக்கிடுவேன். நீங்கள் என்னென்ன படிப்பு படிச்சுங்கன்றதை அதில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். வேலை வாங்கி தரது என்னுடைய பொறுப்பு. எல்லாருக்கும் உடனுக்குடன் வேலை. இந்தியாவினுடைய எந்த மூலையாக இருந்தாலும் போகணும்னு சொல்லிட்டேன். உங்களை ஒரு ஆள் கூட எங்கள் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு சுமையாக இருக்கக்கூடாது. என்னால் பண்ண முடியும். சரியா? பார்த்து மிக சிறப்பான வெற்றியை கொடுங்க. ஒரு ஓட்டு கூட வேற கட்சிக்கு போகவே கூடாது. அடிச்சு எல்லாரும் மூக்க உடைங்க இந்த முறை. சரிங்களா? நன்றி, வணக்கம். வணக்கம். கடலூரினுடைய இந்த பழமையான முகத்தையே வந்து மாத்தி ஒரு நவீனமான ஒரு புதிய கடலூரை நீங்க என் காலத்துல பாப்பீங்க. நிச்சயமா மக்கள் என்ன தேர்ந்தெடுக்க போறாங்க, அப்ப நீங்க பாப்பீங்க. முதல்ல வந்து கடலூரினுடைய ரயில் நிலையத்தை மாத்தணும். ஏற்கனவே வந்து அது திருப்பாவூர் புலியூர்னு நானே இருந்திருக்கு. என்னடா திருப்பாப்புலியூர்ல நிக்கிறேன்னு, கடலூர் போயிடுச்சான்னு கேக்குறான். கடலூர் கூட திருப்பாப்புலியூர்னு போட்டுக்கங்க. அதை உடனடியாக அது மாற்றி செய்யப்படும். அது செய்வோம். அடுத்தது, கடலூர்ல நிக்காம எந்த ரயிலுமே போகாதுங்க. பண்ருட்டில நிக்காம எந்த ரயிலுமே போகாது. ஏன்னா முழுக்க வந்து வணிக மையம். இது ஒரு வணிகத்தினுடைய மிக முக்கியமான இடங்கள். இங்க கடலூர்ல பண்ருட்டில ரயில் நிக்காம அந்த ரயிலை விட்டு என்ன பண்றது? சும்மா தூக்கிட்டு போறதுக்கா ரயில்? முதல்ல அதை செய்வேன். அடுத்தது, இங்க இருக்கக்கூடிய மீனவர்களுடைய சிக்கல்கள். அடிப்படை கடலூர்னாலே மீன் தான். கடல் இருக்கிற ஊர் இது. அங்க மீனவர்களை இவங்க வந்து கண்டுக்கவே இல்லை. ஏன்னா நான் போய் எல்லாம் ஒரு ஊராக மீனவர்களை பார்த்துட்டு வந்தேன். மீனவர்களை யார் ஆட்சியாளர்கள் போய் பார்த்தீங்க? அவங்களுடைய தேவைகளை என்ன சரி பண்ணீங்க? சும்மா அந்த ரோடை வந்து சிமெண்ட்ல போட்டு விட்டா போதுமா? மீனவங்க அப்படியே செழிச்சிருவானா? அவன் என்னைக்கும் மாதிரி அதே கடலுக்கு போய் அதே கஷ்டப்பட்டு அந்த மீனை கொண்டாந்து வச்சுட்டு அவங்க கூவி வித்துக்கிட்டு இருக்காங்க. மீனை கூவி விற்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. முதல்ல அதுக்கான ஒரு இடத்தை உருவாக்கி கொடுங்க. என்ன ஒரு சாதாரண விஷயமாச்சே. ஒவ்வொரு மீனவனுக்கும் ஒரு இடம் கொடுக்கலாம், ஒரு கடை கட்டிக்கு தரலாம். அழகாக ஆன்லைன்ல அது பிசினஸ் பண்ணலாம். அவங்களுடைய அந்த மீனை வந்து பாதுகாத்து வைக்கிற மாதிரி அது பண்ணலாம். அது பகுப்பாய்வு பண்ற மாதிரி பண்ணலாம். 3 மாசம் கழிச்சு கூட அந்த மீனை வந்து எடுத்துக்கலாம். அதுக்கான வசதிகள்லாம் செய்ய முடியும். இது இட்டாலி போய் பார்த்தேன். அந்த நாட்டினுடைய முதல் குடிமகன் அந்த மீனவர்கள் தான் வணங்குறாங்க மீனவர்களை. நம்ம அது ரொம்ப வருத்தமா இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு என்ன பழிப்புன்னா, கட்சித்து ஒண்ணு மாட்டிக்கிச்சு, அடுத்து மீன் பிடிக்கும் போது பிடிக்கிறாங்கல்ல, உடனே வந்து மீனவர்களை விடுதலை செய்யுங்க. எங்கேயாவது இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. அங்கிருந்து சும்மா அவங்க கூட எழுதி கொடுக்குற ஒருத்தர் இருப்பான், உடனே ஒரு அறிக்கை கொடுக்கறது. இதனால என்ன பயன் இருக்கு? மீனவர்களை வாழ்வாதாரம் பெருகணும். இன்னொன்னு மிக முக்கியமானது, எனக்கு கண்ணீரா வருது. நான் பார்த்துட்டேன் எல்லாத்தையும். இந்த ஆண்டு முந்திரி ஓரளவுக்கு நல்லாவே காய்ச்சிருக்கு. பலா வந்து சொல்லவே வேணாம், அடிச்சு நொறுக்கி இருக்கு. அவ்வளவு என்ன ஆகுது? பணமா வரப்போதா விவசாயி பணமா போதா? இப்ப ஏப்ரல் 2ஆம் வாரம் கூட ஆகல, ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் பலா இருக்கும். இனிமேதான் அது காய்க்கவே தொடங்க போகுது. இது எல்லாம் வீணா போக போகுது.
பணமே இல்லை, ஏமாத்தி எங்க விவசாயிகளை புடிங்கிட்டு போக போறாங்க. ஆனா அவங்க கொண்டு போய் பெரிய விலைக்கு அங்க விற்பாங்க. முதல்ல அடுத்த ஆண்டுல அரசாங்கம் அத்தனை பலாக்காய்களையும் வாங்குற மாதிரியான ஒரு ஏற்பாட்டை நான் செய்வேன். அதை வாங்கி அதுக்குள்ள ப்ராசஸிங் யூனிட் போட்டு அந்த வேல்யூ அடிஷனா மாத்தி மதிப்பு கூட்டு பொருளா மாத்தி அதை கொண்டு போறோம் பாருங்க. அதன் பிறகு கடலூர் மாவட்டத்தினுடைய பொருளாதாரம் எங்க மேல வருது பாருங்க. அதேதான் இறக்குமதி பண்ற முதல்ல முந்திரியை நிறுத்து, மக்களை திரட்டி நான் போராட்டம் நிறுத்துவேன், நடத்தியே நான் தீருவேன். இங்க இருக்கிற மக்களுடைய அந்த முந்திரி உடைச்சுதான் குழப்பம் நடத்துறாங்க. அது காரணம் என்னன்னா அவங்களுக்கு தொழிலாளியா நீங்க மாத்திட்டீங்க. இனி அது நடக்காது. இதை ரெண்டும் செய்யணும். அடுத்தது வாழை இருக்கு பாருங்க, 12 வகையான வாழைகள் விளையுது. நான் இப்ப பேரை சொல்ல முடியாது. 12 வகையான தரமான வாழைகள் இந்த மாவட்டத்தில் விளையுது. அதனால விவசாயிகளுக்கு என்ன கிடைக்குது? அதுக்கான ஒரு யூனிட் நம்ம பண்ணணும். ஒரு வாழையை 3 மாசம் 4 மாசம் தான் வச்சிருக்காங்க வெளிநாட்டுல. அது செய்ய முடியுங்க, உடனே அதை தூக்கி வெளியில போட்டுறாங்க. வாழையில இருந்து எத்தனை விதமான மூலப்பொருட்கள் நம்ம செய்யலாம், அதையும் நம்ம செய்யணும். அதே மாதிரி கரும்பு பயிடுற விவசாயிகள் செத்தான். அவன் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் கரும்பு பயிரிட்டு இங்க 2 ஆளை இருக்கு, அவர்கிட்ட கொடுத்துட்டு அவன் போய் படத்துக்கு சாக வேண்டியதான், கடனாளியா கிடக்க வேண்டியதான். இந்த தனியார் கரும்பாலைகள் செய்யற அட்டகாசத்தை முதல்ல அடக்குவேன். மொத்தத்துல விவசாயிகள், உழைக்கும் மக்கள், இந்த உழைக்கும் மக்கள் மகிழ்ச்சியா இருக்கணுங்க. முதல்ல இந்த மக்கள் உழைச்சுக்கிட்டே இருக்காங்க. எங்கேயா முன்னுக்கு வராங்களா? அரசியல்வாதி மட்டும்தான் மேல வந்துட்டு இருக்காங்க. அந்த உழைக்கும் மக்களை தயவு செஞ்சு மதிங்க. எங்க மக்களை நீங்க உழைக்கிற மக்களை மதிச்சிங்கன்னா இந்த நாடு எவ்வளவு மேல போகும். அதை முதல்ல தயவு செஞ்சு கத்துங்க இனிமேலாவது. நன்றி. எனக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். நீங்க எனக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்து டெல்லிக்கு அனுப்புவதையானால் முதலாக பல ஆண்டுகளாக போராடி வருகின்ற கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை முதலாக அறிவிக்க நடவடிக்கை எடுப்போம். அதேபோல் கும்பகோணத்தில் மாவட்ட மருத்துவக் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, மயிலாடுதுறையிலே அங்கே ஒரு மாவட்ட மருத்துவக் கல்லூரி, சீர்காழிலே சட்டக்கல்லூரி, அம்மாப்பேட்டையிலே அரசு கலைக்கல்லூரி, பொறியியல் கல்லூரி போன்ற கல்லூரிகளை அமைக்க பாடுபடுவோம். அந்த வகையில் நீங்கள் எல்லாம் மாம்பழ சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். குறிப்பாக கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்ட ஒரு புதிய பாராளுமன்ற அலுவலகமும், மயிலாடுதுறை தலைமையிடமாக கொண்ட ஒரு புதிய பாராளுமன்ற அலுவலகம் அமைத்து அன்றாட ஏற்படுகின்ற பிரச்சனைகளை உடனுக்குடனாக தீர்த்து வைப்போம். அந்த வகையிலே கடந்த 10 ஆண்டுகளாக இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கே இருந்தார்கள், என்ன செய்தார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தால் பாரத பிரதமருக்கு இலக்கமாக நேரடியாக சென்று கோரிக்கை மனுக்களை கொடுத்து பேசக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியை சின்ன சிங்கப்பூர் ஆக்குவோம் என்ற உறுதி கூறி எனக்கு நீங்கள் மாமல்லபுரத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி கூட்டணியுடைய
வேட்பாளர்களை ஆதரித்து தமிழர் தேசம் கட்சியின் சார்பில் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் மா.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பரப்புரை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியிலே கணிசமாக முத்தரையர் சமூக மக்கள் வாழ்கிறார்கள். அனைத்து கிராமங்களிலுமே அண்ணனுடைய வெற்றிக்காக நம்ம தமிழர் தேசம் கட்சியும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய இளைஞர்கள் கிராமமாக சென்று வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனிமேலும் அதி தீவிரமாக வாக்கு சேகரிப்பார்கள். மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்த தொகுதியில் தமிழர் தேசம் கட்சி நிச்சயமாக அளிக்கும்.